ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி யூடியூப் சேனல். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் 100 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். அதில் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு 2 மெத்தட் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன், எப்படி நீங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் காசு கொடுத்து இன்ஸ்டாகிராமில் பல்காக ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீப் ப்ரைஸில். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன், அங்கேருந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ பல்காக ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் பை பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டடான சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே சர்ச் பண்ணுங்கள், டியூப்கிராம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் ஸ்பெல்லிங் உங்களுக்கு காட்டுறேன். டியூப்கிராம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டியூப்கிராம் சர்ச் பண்ணோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு வெப்சைட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி லோகோ இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட் தான் இது. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். டியூப்கிராமோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எல்லா ஆர்டிகல்ஸுமே பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இங்கே சர்ச் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹெச்இபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஸ்பெல்லிங் எழுதிடுறேன். ஹெச்இபின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் வந்து வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் ஒரு போஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி காட்டுறேன். கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு 10 செகண்டுக்கு டைமர் ரன் ஆகும். 10 செகண்ட் டைமர் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல டவுன்லோட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டவுன்லோட் நவுன் ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த டவுன்லோட் நவுவில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகலைன்னா அகைன் நீங்கள் செகண்ட் டைம் டவுன்லோட் நவுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட் மூலிமா தான் நம்ம ஃப்ரீயாக ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் லாங்குவேஜில் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதாவது ஃபேக் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. உங்கள்கிட்ட ஃபேக் ஐடி இல்லைன்னா ஒரு ஃபேக் ஐடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேக் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஒரிஜினல் ஐடி போடக்கூடாது, ஃபேக் ஐடி இல்லைன்னா ஒரு டம்மி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதனால் வந்து எந்த இஷ்யூமே வராது. ஸோ ஃபேக் ஐடியில் மட்டும்தான் லாகின் பண்ணணும். ஸோ இப்போ நான் லாகினில் பண்ணிக்கிறேன். பண்ணக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இப்போ காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெப்சைட் இருக்கும், ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணுற வெப்சைட். ஓகே, ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் 175 லைக்ஸ் அண்ட் 140 ஃபாலோவர்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஐடியில் ஃபாலோவர்ஸ் வேணுமோ அந்த ஐடியோட யூசர் நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ யாரோட யூசர் நேம் கொடுத்தீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆல்ரெடி 17 இருக்கும், 70 ரிமூவ் பண்ணிக்கிட்டு 125 போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு காட்டிடுறேன். ஸோ 1,80,000 ஃபாலோவர்ஸ் நம்மளோட பேஜில் இருக்குது. ஸோ இதே பேஜில் தான் நம்ம அந்த 124 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 120 செகண்ட்ஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பே பண்ணி பல்காக ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம்.